ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு அமீர் வந்து இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் அமீர் வந்து இப்போ பேசியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க இயக்கிறதா சொல்கிறாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதழ் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் இடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக்கு தான். இதைதான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறாரு. இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது?